வியூவர்ஸ், வெல்கம் டு வாழைவிருந்து. இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப அந்த காலிஃப்ளவரில் ஏதாவது சின்னதாக பூச்சி ஏதாவது இருந்தாலும் நல்லா க்ளீன் ஆகிடும். அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்தி கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்திக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் கப்பில் 2 கப் தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். தேவைப்பட்டால் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் இதை இப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.